நம்ம தியேட்டரில் பார்க்குற நார்மல் ஸ்க்ரீனுக்கும் ஐமேக்ஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐமேக்ஸ் எங்கே உருவாச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு ஐமேக்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இமேஜ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஐமேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. ஐமேக்ஸை 1967 1968 வரையும் கனடாவில் உருவாக்கப்பட்டுச்சு. 1970 ட்ரிகர்ட் சில்ட்ரன் சொல்லிட்டு ஒரு ஜப்பான் மூவி ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸில் ஒளிபரப்பாச்சு. 1970 ஐமேக்ஸ் ஒரு விஷயம் அறிமுகம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் நம்ம ஊரில் பயங்கரமாக அப்கிரேட்னா பண்ணி ஐமேக்ஸ் விஷயத்தை பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐமேக்ஸில் அப்படி பெருசாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நார்மல் ஸ்க்ரீனுக்கும் ஐமேக்ஸுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் தேட்டரில் போயிட்டு F1 மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மூவியில் பெருசாக என்னதை கவனிப்பீங்க? அந்த கதை, அந்த ஸ்க்ரீன் பிளே, அடுத்து அந்த விசுவல்ஸ், இது மட்டும் தான் கவனிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஆடியோ அண்டு பிஜிஎம்ஸ் இதெல்லாம் நல்லா கவனிப்பீங்க. இதை தான் நீங்கள் ஐமேக்ஸில் கவனிக்க போகிறீங்க. ஆனால் என்ன ஒரு மாற்றம்னா நீங்கள் பார்க்குற அந்த விசுவல்ஸ் அது எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும். அதாவது குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒரு சீனும் டீட்டெயிலாக இருக்கும். அதை விட மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுண்ட். இந்த சவுண்டை பொறுத்தவரை ஒரு பயங்கரமான சவுண்ட் கொடுத்துருப்பாங்க. செம்ம குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. நீ ஆக்சுவலி ஒரு அதிகமான காஸ்ட்லியான உள்ள ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஐமேக்ஸ் தியேட்டரில் அதோட பயங்கரமே கொடுத்துருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் அசைறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கன் ஷாட் நடக்கிறதாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டை பர்ஃபெக்டாக எடுத்து காட்டுறது தான் இந்த ஐமேக்ஸோட ஒரு முக்கியமான வேலை. இதில் இன்னொரு முக்கியமான ப்ளஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஐமேக்ஸ் தியேட்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த சீட்டில் உட்காந்தாலும் உங்களுக்கு அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியும். ஒரு ஃபுல் பாடி எக்ஸ்பீரியன்ஸை அந்த டைமில் உங்களால் உணர முடியும். அதுக்குன்னு எல்லா படத்தையும் ஐமேக்ஸில் போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ஐமேக்ஸ்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் படம் எடுத்தால் மட்டும் தான் ஐமேக்ஸ் தியேட்டர்லேயே பார்க்க முடியும். அப்போ தான் அந்த நல்ல ஒரு ஃபீலும் கிடைக்கும். நீங்கள் நார்மல் ஸ்க்ரீனில் 2Kலேருந்து 4K வரை தான் அந்த ரெகுலேஷனில் அந்த வீடியோ ஃபார்மேட்டை பார்க்க முடியும். ஆனால் ஐமேக்ஸில் 4Kலேருந்து 8K வரையும் அந்த ஃபார்மேட்டில் பார்க்கலாம். இப்போ நார்மல் தியேட்டரில் இருக்கிற அந்த ஸ்பீக்கர்ஸ்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா DTSன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐமேக்ஸில் உள்ள எல்லா ஸ்பீக்கருமே சப் பேஸ் உள்ளது. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஐமேக்ஸ்க்கு கிரியேட் பண்ற ஒவ்வொரு ஸ்பீக்கருமே கையால தான் பண்ணப்படுது. அதாவது எந்த ஒரு எந்திரமும் இல்லாம கையால தான் அந்த ஒரு ஐமேக்ஸ் ஸ்பீக்கரை பண்றாங்க. இதற்கு காரணம் குவாலிட்டின்னு ஒரு விஷயத்தை உடைக்காம இருக்கிறதுக்காகவே அந்த ஒரு கையால பண்றதுன்னு சொல்லி பிரபலமா சொல்லப்படுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். அதாவது ரோலெக்ஸ் வாட்ச், இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் இதெல்லாம் கையாலே பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது சில குறிப்பிட்ட இடத்த மட்டும் கையாலவே பண்ணுவாங்க. எதுக்குன்னா குவாலிட்டி பில்ட் பண்றதுக்காக அப்படி பண்றது. அதே மாதிரி தான் இந்த ஐமேக்ஸ் ஸ்பீக்கரையும் கையால பண்றாங்க. நார்மல் தியேட்டர்ல சிபில் பிளாட் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. அதாவது இந்த பாக்ஸ் வடிவத்தில் இருக்கிறது. ஆனா ஐமேக்ஸ்ல இருக்கிறது கிரவுட் ஸ்கிரீன். அதாவது ஸ்கிரீன் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வளைஞ்ச மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நீங்க நார்மல் தியேட்டர்ல பாக்குற அந்த மூவியோட ஃபீல் ஒரு நார்மலான ஃபீலா தான் இருக்கும். ஆனா நீங்க ஐமேக்ஸ்ல பாக்குறீங்கன்னா 100% சினிமாட்டிக் ஃபீல கொடுக்கறதுனால தான் ஐமேக்ஸ் பிரபலம். அதாவது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் நார்மல் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்கிறாங்க நார்மல் ஸ்க்ரீனுக்கும் ஐமேக்ஸ்க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குண்டு. நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக பே பண்ணணும். அதனால தான் ஐமேக்ஸ்னு சொன்னாலே ரேட் அதிகமாக இருக்குது. அதுக்காக நான் எல்லா படமும் நான் ஐமேக்ஸில் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. பணம் இருக்கக்குள்ள ஐமேக்ஸில் பாருங்கள். பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்குள்ள நார்மல் தேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐமேக்ஸுக்கும் நார்மல் ஸ்க்ரீனுக்கும் வித்தியாசம் காட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் சேர்த்து பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.